இந்திய அரசியல்ல எவ்வளவோ மோதல்களை பார்த்திருக்கோம். ஆனா நாட்டின் முதல் குடிமகளான குடியரசுத் தலைவரே என்னை ஏன் யாரும் வரவேற்க வரல, என் மேல கோவமா அப்படின்னு வெளிப்படையா கேட்கிற ஒரு சூழல் வந்தா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமாங்க, மேற்கு வங்கத்துல இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் மேற்கு வங்கத்துக்கு போனப்போ நடந்த சில விஷயங்கள் இப்போ ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் உலுக்கிக்கிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் இது ஒரு மிகப்பெரிய அவமானம், இதுவரை இப்படி நடந்ததே இல்ல அப்படின்னு மம்தா பானர்ஜி அரசு மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. இந்த வீடியோல அன்னைக்கு என்னதான் நடந்தது, ஏன் இந்த மோதல் இவ்வளவு பெருசாகுது, இதோட பின்னணி என்ன, இது எல்லாத்தையும் பத்தி தான் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். முதல்ல என்ன நடந்ததுன்னு சிம்பிளா பார்ப்போம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மேற்கு வங்க மாநிலத்துக்கு ஒரு பயணமா போயிருந்தாங்க. அங்க ஒரு முக்கியமான சாந்தால் மாநாடு நடந்தது. பழங்குடியின மக்களோட கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சிக்கு ஜனாதிபதி வர்றதுக்கு முன்னாடியே சில குழப்பங்கள் ஆரம்பிச்சது. முதல்ல இந்த நிகழ்ச்சி பிடா நகர் அப்படிங்கிற இடத்துல நடக்கிறதா இருந்தது. ஆனா கடைசி நேரத்துல அரசாங்கம் அந்த இடத்தை மாத்தி கோஷிப்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு மாத்திட்டாங்க. இந்த இடமாற்றம் சாதாரணமான விஷயம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் சிக்கலே ஆரம்பிச்சது. அந்த இடத்துக்கு போறதுக்கு போக்குவரத்து வசதிகள் சரியா இல்லாததால ஜனாதிபதியை பார்க்க வேற வேண்டிய பல பழங்குடியின மக்கள் அங்க வர முடியாம போயிடுச்சு. இத பார்த்த ஜனாதிபதி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வழக்கமா ஒரு மாநிலத்துக்கு குடியரசுத் தலைவர் வர்றாங்கன்னா அந்த மாநிலத்தோட முதலமைச்சரோ இல்ல முக்கியமான அமைச்சர்களோ அவங்கள வரவேற்க வரணும். இது ஒரு மரபு, அதாவது புரோட்டோகால். ஆனா இந்த நிகழ்ச்சியில மம்தா பானர்ஜியோ இல்ல அவங்களோட அமைச்சரவை சகாக்களோ யாரும் ஜனாதிபதியை வரவேற்க வரலன்னு சொல்லப்படுது. இதை கவனிச்ச குடியரசுத் தலைவர் மேடையிலேயே ரொம்ப வருத்தத்தோட சில கேள்விகளை எழுப்புனாங்க. ஏன் திடீர்னு இடத்தை மாத்தினீங்க? மம்தா பானர்ஜிக்கு என் மேல ஏதாவது அதிருப்தியா? என்னை வரவேற்க ஏன் யாரும் வரல அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விகள் இப்போ நேஷனல் மீடியாவில் ஹெட்லைன்ஸா மாறி இருக்கு. குடியரசுத் தலைவர் பதவியில இருக்கிற ஒருத்தர் ஒரு மாநில அரசை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கறது ரொம்பவே அபூர்வமான விஷயம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இது உண்மையிலேயே ஒரு நிர்வாக தப்பா இல்ல வேணுமே செய்யப்பட்ட அரசியலா? உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம யோசிச்சு வைங்க. பிரதமர் மோடி அவர்கள் இந்த விஷயத்தை இப்போ கையில் எடுத்திருக்காரு. அவரோட எக்ஸ் தளத்துல இது வெட்கக்கேடானது அப்படின்னு ரொம்ப காட்டமா பதிவிட்டிருக்காரு. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல ஒரு குடியரசுத் தலைவருக்கு இப்படி ஒரு அனுபவம் நடந்தது இல்லைன்னு அவர் சொல்றாரு. முக்கியமா ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத பிரதமர் இங்கே சுட்டி காட்டுறாரு. அதாவது பழங்குடியின பெண்ணை ஒரு மாநில அரசு அவமதிக்குது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டா இதை மாத்தியிருக்காரு பிரதமர் மோடி. இது மேற்கு வங்க அரசியல்ல ஒரு பெரிய புயலை கிளப்பி இருக்குன்னு தான் சொல்லணும். இதன் பின்னணியை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு. வழக்கமா குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்துக்கு வரும்போது என்ன நடக்கணும்? சட்டப்படி அவங்க தான் இந்தியாவோட ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவங்க வர்றப்போ கவர்னர், முதலமைச்சர் இவங்கெல்லாம் ஏர்போர்ட்லயோ இல்ல நிகழ்ச்சி நடக்கிற இடத்துலயோ இருந்து முறைப்படி வரவேற்கணும். ஆனா மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில இருக்கிற மோதல் இப்போ நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்சதில்ல. இதுக்கு முன்னாடியும் கூட பல முறை பிரதமர் கலந்துக்கிற மீட்டிங்களை மம்தா பானர்ஜி தவிர்த்திருக்காங்க. ஆனா குடியரசுத் தலைவர் அப்படின்னு வரும்போது அது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஒரு நாட்டின் அடையாளமா பார்க்கப்படுற ஒரு பதவியை அவமதிப்பது என்பது ஜனநாயகத்துக்கே எதிரானது அப்படின்னு பாஜக தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சாந்தால் சமூகம் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மாநாட்டுக்காகத்தான் ஜனாதிபதி அங்க போயிருந்தாங்க. சாந்தால் மக்கள் இந்தியாவோட மிக முக்கியமான பழங்குடியின சமூகங்கள்ல ஒன்று. ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களும் அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். மேற்கு வங்கத்திலையும் ஜார்க்கண்ட்லையும் இவங்க அதிகமா இருக்காங்க. இவங்களோட ஓட்டுகள் அரசியல் ரீதியா ரொம்ப முக்கியம். அதனால தான் ஜனாதிபதி அங்க போறப்போ மக்கள் அதிகமா வர முடியாதபடி இடமாற்றம் செஞ்சது அந்த சமூகத்தையே அவமதிச்ச மாதிரி இருக்குன்னு பிரதமர் சொல்றாரு. ஜனநாயகத்தையும் பழங்குடியினர் அதிகாரமளிப்பதையும் நம்புற எல்லாரையும் இது வேதனைக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இது தனிநபர் அவமானம் இல்ல, ஒரு சமூகத்துக்கான அவமானம் அப்படிங்கிறது தான் பாஜகவோட இப்போதைய வாதம். ஆனா இதுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்க? அவங்க தரப்பு விளக்கத்தை பார்த்தோம்னா, நிர்வாக காரணங்களால தான் இடம் மாற்றப்பட்டது, இதுல எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஜனாதிபதி ஏன் அப்படி பேசுனாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட இருந்து பெரிய பதில்கள் வரல.
பொதுவாகவே மேற்கு வங்கத்துல கவர்னர் சி.வி. ஆனந்த போஸ் அவர்களுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் இடையிலேயே பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜனாதிபதி விஷயமும் இதுல சேர்ந்துகிட்டது நிலைமையை இன்னும் மோசமாக்கி இருக்கு. மேற்கு வங்க மாநிலத்தோட நிர்வாகமே இந்த அவமதிப்புக்கு முழு பொறுப்பு அப்படின்னு மத்திய அரசு ரொம்ப உறுதியா இருக்கு. இந்த விஷயம் இப்போ வெறும் ஒரு செய்தியா மட்டும் இல்லாம மாநில சுயாட்சிக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான ஒரு பெரிய பஞ்சாயத்தா மாறப்போகுது. இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு யோசிப்போம். ஒரு மாநில முதலமைச்சர் நாட்டின் ஜனாதிபதியை வரவேற்க போகாம இருக்க முடியுமா? சட்டப்படி அதுக்கு எந்த தடையுமே இல்ல. ஆனா புரோட்டோகால் படி அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதற்கு முன்னாடி கூட பல மாநில முதலமைச்சர்கள் பிரதமரோட நிகழ்ச்சிகளை தவிர்த்திருக்காங்க. ஆனா ஜனாதிபதி வர்றப்போ எல்லாரும் ஒன்னா நிக்கிறது தான் இந்தியாவோட மரபு. இதத்தான் இப்போ பிரதமர் மோடி வரம்பு மீறிய செயல் அப்படின்னு சொல்றாரு. குடியரசுத் தலைவர் பதவி என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. மம்தா பானர்ஜி ஏன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க? இல்ல உண்மையிலேயே அவங்க வர முடியாம போனதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் மர்மமாவே இருக்கு. இந்த தருணத்துல நாம ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்களோட பின்னணியை கொஞ்சம் கவனிக்கணும். அவங்க ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வந்து இன்னைக்கு இந்தியாவோட மிக உயர்ந்த பதவியில இருக்காங்க. ஒரு பழங்குடியின பெண் இந்த இடத்துக்கு வந்தது ஒரு வரலாற்று சாதனை. அவங்க மேற்கு வங்கத்துக்கு போகும்போது அந்த மக்கள் தங்களோட ஒருத்தர் அங்க வர்றாங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ஆனா நிகழ்ச்சி நடந்த இடம் மாற்றப்பட்டதால அவங்களால அங்க வர முடியல. இத ஜனாதிபதி தன் மன வருத்தமா சொல்லும்போது அது மக்களோட மனசுலயும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால தான் பிரதமர் மோடி இந்திய மக்களின் மனதில் இது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு எமோஷனலா பேசியிருக்காரு. அரசியல் ரீதியா பார்த்தா வரப்போற தேர்தல்கள்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஏன் இப்படி செஞ்சிருக்கலாம்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்கன்னு பார்ப்போம். சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா, மேற்கு வங்கத்துல பாஜகவோட செல்வாக்கு பழங்குடியின மக்கள் மத்தியில அதிகமாயிட்டு இருக்கு. அதை குறைக்கவோ இல்ல அந்த மாநாட்டை ரொம்ப பெருசா காட்டாம இருக்கவோ தான் மம்தா அரசு இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. ஆனா இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். எது எப்படியோ ஜனாதிபதி மேடையிலேயே மம்தா என் மேல அதிருப்தியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டது ஒரு மாநில அரசாங்கத்துக்கு விழுந்த பெரிய அடியா தான் பார்க்கப்படுது. ஒரு முதலமைச்சரோட அதிருப்தி ஜனாதிபதி மேல ஏன் இருக்கணும்? இங்க தான் அரசியலும் தனிப்பட்ட மோதல்களும் ஒன்று சேருது. இந்த இடத்துல ஒரு பழைய சம்பவத்தை நாம ஞாபகப்படுத்திக்கணும். இதுக்கு முன்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்தநாள் விழாவில் பிரதமர் மோடியும் மம்தா பானர்ஜியும் ஒரே மேடையில் இருந்தாங்க. அப்போ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம் போட்டதால மம்தா பானர்ஜி மேடையில் இறங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மோதல் போக்கு மம்தா பானர்ஜிக்கும் பாஜகவுக்கும் இடையில எப்போதும் இருக்கும். ஆனா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ரொம்பவும் அமைதியானவர், சர்ச்சைகள்ல சிக்காதவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ வெளிப்படையா அதிருப்தி தெரிவிச்சிருக்காருன்னா அங்க நடந்த விஷயம் எவ்வளவு சீரியஸா இருக்கும்னு நாம யோசிச்சு பார்க்கணும். மேற்கு வங்க அரசு இதை பத்தி முறைப்படி ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. இப்போ சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஜனாதிபதிக்கு உண்மையிலேயே அதிகாரம் இருக்கா இல்ல அவங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தானா? இந்திய அரசியலமைப்பு படி ஜனாதிபதி தான் முப்படைகளின் தளபதி. எல்லா சட்டங்களும் அவங்களோட கையெழுத்து இல்லாம நிறைவேறாது. ஆனா நடைமுறையில அமைச்சரவையோட ஆலோசனைப்படி தான் அவங்க செயல்படணும். ஆனா ஒரு மாநில அரசு அவங்கள முறையா நடத்தலன்னா அதை பத்தி ஜனாதிபதி அறிக்கை தாக்கல் செய்ய முடியும். இப்போ நடந்த இந்த சம்பவத்தை வச்சு எதிர்காலத்துல மேற்கு வங்க அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான உறவு இன்னும் மோசமாகும்னு எதிர்பார்க்கப்படுது. பிரதமர் மோடி தன்னோட கண்டனத்துல திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எல்லா வரம்புகளையும் கடந்து விட்டது அப்படின்னு சொன்னது சாதாரணமான வார்த்தை இல்ல. இதோட பின்விளைவுகள் அரசியல்ல பெருசா இருக்கும். அடுத்ததா இந்த சாந்தால் கலாச்சாரம் பத்தி நாம ஏன் இவ்வளவு பேசுறோம்? சாந்தால் மக்கள் இயற்கையை வணங்குறவங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான மொழி சந்தாலி இருக்கு. ஜனாதிபதி முர்மு அவர்கள் அந்த மொழியை பேசக்கூடியவங்க. ஒரு மாநில அரசு இந்த மாநாட்டை அலட்சியமா கையாண்டது அந்த மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தியிருக்குன்னு சொல்லப்படுது. சாந்தால் கலாச்சாரம் போன்ற முக்கியமான விஷயத்த மேற்கு வங்க அரசு அலட்சியமா கையாள்வது வருத்தத்துக்குரியது அப்படின்னு மோடி சொன்னது அந்த மக்களின் ஓட்டு வங்கியை மனசுல வச்சு கூட இருக்கலாம். ஆனா ஒரு நாட்டின் உயர்ந்த பதவியில் இருக்கிறவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது மாநில அரசோட கடமை அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. இப்போ இந்த விவகாரத்துல அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? கவர்னர் இது பத்தி மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்ப வாய்ப்பு இருக்கு.
ஜனாதிபதியின் பாதுகாப்பிலும் மரியாதையிலும் குறைபாடு இருந்ததா அப்படின்னு ஒரு விசாரணை கூட நடக்கலாம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதுக்கு எதிரா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல பாஜக அரசியல் செய்யுது அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா ஜனாதிபதி கேட்ட கேள்விகளுக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். அரசியலுக்காக நாட்டின் கௌரவத்தை விட்டு கொடுக்கலாமா அப்படின்னு பல பேர் சமூக வலைதளங்கள்ல கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா நாம கவனிக்க வேண்டியது ஜனநாயகத்தோட கண்ணியம். ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு முதலமைச்சரை பார்த்து இது வெட்கக்கேடானது அப்படின்னு சொல்ற சூழல் வரக்கூடாது. ஆனா குடியரசுத் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைனோ இல்ல மரியாதை இல்லைனோ தோண ஆரம்பிச்சா அது ஒரு பெரிய ஆபத்தோட அறிகுறி. திரௌபதி முர்மு அவர்கள் காமிச்ச அந்த மனவேதனை இந்திய மக்கள் எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு. குடியரசுத் தலைவர் பதவி அப்படிங்கிறது எந்த கட்சிக்கும் சொந்தமானது இல்ல. அது இந்தியாவோட அடையாளம். அந்த அடையாளத்துக்கு ஒரு சின்ன களங்கம் வந்தாலும் அது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் நல்லதில்ல. மேற்கு வங்க அரசு இனிமேலாவது இந்த விஷயத்துல கண்ணியமா நடக்கும்னு நாம நம்புவோம். இந்த மொத்த சம்பவத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது மம்தா பானர்ஜியோட திட்டமிட்ட புறக்கணிப்பா இல்ல வெறும் நிர்வாக கோளாறா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்திய அரசியல்ல இது ஒரு கருப்பு புள்ளியா இல்ல வெறும் ஒரு அரசியல் மோதலா அப்படிங்கிறத காலம் தான் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், குடியரசுத் தலைவரின் கண்ணியம் எந்த நிலையிலும் காக்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். இது போன்ற ஆழமான அரசியல் அலசல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி.